ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அங்கலாய்ப்பை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். இல்லை மகளே, இல்லை மகனே, நான் உன்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நீ சாதாரணமான மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்படுவதற்காக அல்ல. உங்களை ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய போறார் என்று சொன்னால், பெரிய ஆட்களுக்கு முன்பாக, சமுதாயத்தில் உயர்ந்த ஆட்களுக்கு முன்பாக, ராயனுக்கு முன்பாக உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் நம்புகிறீர்களா? ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாய் நிற்கிறதற்கு அழைப்பு வரும். அதைத்தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம். ஒரு நாள் அழைப்பு வந்தது. சாதாரணமான வேலைக்காரருக்கு முன்பாக நிற்கிறதற்கு பயந்து போகிற சூழ்நிலை. ஆனால் ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே ராஜாவை விட பெரியவனாய் அங்கே இருக்கிற யாராலும் அர்த்தம் சொல்ல முடியாததை யோசேப்பு சொல்லி கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினது போல நான் நம்புறேன், ராஜாக்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை நிறுத்த வைப்பார். பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்பாய், பெரிய பெரிய ஆட்களுடைய மேடையில உங்க பிள்ளை உட்காரு, நீங்க உட்காருவீங்க. ஆண்டவர் உங்களை உட்கார வைப்பார். இன்றைக்கு ஓரத்தில் இருப்பீங்க, இன்றைக்கு பின்னாடி இருக்கிறீங்க, இன்றைக்கு யாரும் தெரியாம மறைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க வர்றத யாருக்கும் தெரியாது, நீங்க போறது யாருக்கும் தெரியாது. ஒளிஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. யாருக்கு முன்னாடியும் உங்களை காண்பிக்கிறதற்கு உங்களுக்கு இஷ்டமே இல்லை. பாஸ்டர், யார் முன்னாடியும் நான் என்னை காமிக்க நான் விரும்பலை, யார் முன்னாடி நான் காமிக்க விரும்பலை, என்னை கொஞ்சம் விட்டுருங்க பாஸ்டர், நான் வந்து அப்படியே போயிடுறேன். அப்படி வாழ்ந்து வாழ்க்கை இருக்கலாம். இல்லை, பின்னாடி இருக்கிற ஒன்று ஆண்டவர் முன்னாடி கொண்டு வருவார். பின்னாடி சீட்டில் இருக்கிற உனக்கு முன்னாடி ஒரு இருக்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களை கொண்டு வருவார் ஆண்டவர். வெகு சீக்கிரத்தில் அதை நிறைய பேர் பார்க்க போறீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் பார்க்க போறீங்க. பின்னாடி இருக்கிற உங்களை ஆண்டவர் முன்பு கொண்டு வர போறார். ஹல்லேலூயா! ஸோ ஆண்டவர் எதற்காக உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் என்றால், ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்கும்படியாய், பெரிய பெரிய மனிதர்களுக்கு முன்பாய். நான் படிக்கலையே, எனக்கு திறமை இல்லையே, எனக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு ஞானமே இல்லையே, எதுவுமே வேண்டாம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்றது உண்மையானால் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய ஒரு காலம் சீக்கிரமாய் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உங்க பிள்ளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உங்க மகன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஸோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை நம்பர் 1, முதலாவதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் சொந்த ஜனத்திற்கு முன்பாக உங்களை நிற்க வைக்கும்படியாய். நம்பர் 2, புறஜாதிகளுக்கு முன்பாய் நிற்க பண்ணும்படியாய். நம்பர் 3, பெரிய ராயனுக்கு முன்பாய் நிற்கும்படியாய் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடலாம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ ஒருவேளை நீங்கள் சிறு பூச்சியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா! நம்ம எல்லாரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா! நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? நீங்க ஒரு சாதாரணமான மனிதர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்குது. கர்த்தர் உங்களை சும்மா தெரிஞ்சுக்கல. நான் சொல்றேன், எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த இயேசு இல்லை, ஆனா உங்களுக்கும் எனக்கு இந்த இயேசு கிடைச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய ஆண்டவர். நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா உங்களுக்கும் எனக்கு மட்டும் எப்படி இந்த கிருபை? எத்தனையோ பேருக்கு இந்த இயேசுவை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் கூட நிறைய பேருக்கு புரியவே இல்லையே, ஆனா உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிச்சு. இல்ல, கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்ம நிறைய பேர் செய்யவே மாட்டோம். அதான் ஒருத்தர் கடந்த நாட்களில் ஒரு பிரதர் வந்து சாட்சி சொன்னாரு. பாஸ்டர், ஒரு பெரிய யூனிட்ல என்னை வந்து கேட்டாங்க, மந்த்லி 1 lakh 1 லட்சம் ரூபாய் சம்பளம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவர் ஒரு நல்ல மியூசிக் வாசிக்கிறவர், நல்ல மியூசிக் போடுவார். ஒரே ஒரு எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் மியூசிக் சொல்லிக் கொடுங்க, ஆனால் ஒரே ஒரு ஒன்று மட்டும்தான், நீங்கள் வந்து எங்கள் ஆட்களாக மாறிடுங்க. நீங்கள் கழுத்தில் ஒரு மாலை போட்டுக்குங்க. எங்கள் ஆட்களை இல்லை, எங்கள் கடவுளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1 lakh சேலரி.
ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் நான் வாங்கின சம்பளம் வெறும் 10,000 ரூபா. ஒரு வருஷத்தில் என் கையில் வருமானம் வந்தது 10,000 ரூபா. ஆனால் மாதம் 1,00,000 ரூபாய் சேலரி தரேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நோ, எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் முக்கியம், எனக்கு 1,00,000 ரூபா வேண்டியதில்லை, எனக்கு இயேசு போதும்ன்ட்டு வந்தேன்னாரு. எவ்வளோ பெரிய சாட்சி, எவ்வளோ பெரிய சாட்சி. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு கொடுக்க சொன்னால் கூட நீங்கள் யாரும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதாங்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நோக்கம் இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு பாட்டு பாட போகிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விட. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஹalleluya, praise the Lord, கரங்களை தட்டி ஆமென், நன்றி. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. சொல்லுவோம், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, உன்னை ஒன்றும் செய்யாதே. கரங்களை தட்டி அழைத்தவர் அவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? இல்லை. Praise the Lord, hallelujah. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். சொல்லுவோம், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஹalleluya, praise. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் உங்களை தொடர்வதில்லை, சாத்தான் உங்களை நெருங்கவே முடியாது. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. இப்போ உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து கரங்களை தட்டி உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. Praise the Lord. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எஸ், கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கலங்க,
ஆண்டவர் தான் நம்மளை தெரிஞ்சிட்டார். நான் நம்புறேன், உங்களை தெரிந்து கொண்டவர் சாதாரணமானவர் அல்ல. கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், சாதாரணமான சொல்லப்போனால் ஒரு கீபோர்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த கீபோர்டை வந்து ஒரு பெரிய பணக்காரர் பார்க்குறாரு, ஒரு பெரிய ஏழை பார்க்குறாரு. ஆனால் அந்த பணக்காரருக்கு வந்து அந்த கீபோர்டை வந்து வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த ஏழைக்கு வந்து அந்த கீபோர்டை வந்து வாசிக்க தெரியும்னு வைங்களேன். 2 பேருமே அந்த கீபோர்டை வாங்கினாங்க அப்படின்னா, பணக்காரர் அந்த பொருளை பயன்படுத்துறதுக்கும் ஏழை பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லைன்னா தெரிஞ்சவர் அந்த பொருளை பயன்படுத்துறதுக்கும் தெரியாதவர் பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குது. தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார்னா, அதை கொண்டு எத்தனை செய்ய முடியுமோ செய்வார். நான் நம்புறேன், உங்களை தெரிந்து கொண்டவர் சாதாரணமானவரே இல்லை. உங்களை செலக்ட் பண்ணவருக்கு உங்களை வச்சு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணால் போதும். இந்த உபவாச ஜெபத்தில் முழங்கல் படிட்டு, உங்கள் கையில் கொடுக்குறாப்பா, என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறாப்பா, நீங்கள் தானே தெரிஞ்சிட்டீங்க, நீங்கள் என்ன நிறுத்துங்கப்பா, என் சொந்தங்களுக்கு முன்னாடி என்ன நிறுத்துங்கப்பா, புறஜாதிகளுக்கு முன்பாக என்ன நிறுத்துங்கப்பா, ராஜாக்களுக்கு முன்பாக என்ன நிறுத்துங்கப்பான்னு கேளுங்க. உங்களை நிறுத்த வல்லவர். தேங்க்யூ ஜீசஸ்.